பெயரில் ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். உமது பிள்ளைகளாக எங்கள் இல்லங்களிலும் இருக்கிற இடங்களிலும் இருந்து உம்மை தொழுது கொள்வதற்கு, இந்த ஊடகங்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கின்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தந்து உமது மகிமையினாலே எங்களை நிறைத்து உமக்கு எப்பொழுதும் ஆண்டவரை சிறப்புமிக்க பிள்ளைகளாக வாழ்ந்து சான்று பகர்வதற்கு எங்களுக்கு உதவி தாரும். கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தரை புகழ்ந்து போற்றும் மனமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து புத்தெழுச்சி பாடல்களில் 380வது பாடல், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும் என்ற பாடலின் முதல் 4 சரணங்களை நாம் பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை
பார்ப்போம். பக்கம் 1. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றி ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து ஜெப நிலையில் இருந்த வண்ணமாக நம்முடைய பாவங்களை உணர்வோம். அவற்றை சர்வ வல்லமை பொருந்தின கடவுளிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம். பாவங்களை உண்மையாய் அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சமீபமாய் இருந்து அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மிகுந்த தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. அனைவரும் சேர்ந்து 2ஆம் பாவறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள்.
ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறையிலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 7 முடிய. யோவான் 14 1 முதல் 7 வரை. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பதே. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்பான இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஆராதனை வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, கிறிஸ்துவை பற்றுவதே வழி, பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தலைப்பின் அடிப்படையிலே உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். செய்திக்கு போகும் முன்பாக ஒரு பாடலை உங்களுக்காக நான் பாடுகின்றேன். அது புத்தெழுச்சி பாடல் 363. புத்தெழுச்சி பாடல்கள் 363. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன், நீர் என்னை கண்டீர். பதறினேன், நீர் என்னை
எங்காயம் பார்த்திடு என்றே உங்காயம் மாறிடும் வென்றே நம்பிக்கையோடு நீ வந்தார் உண்மையாக இருப்பேனே என்றே நம்பிக்கையோடு நீ வந்தார் உண்மையாக இருப்பேனே என்றே பாதை தெரியாத ஆட்டில் போல அலைந்தேன் உலகிலே ஊழினை முறுக்கிட வேண்டும் உள்ளொளி பெருக்கிட வேண்டும் ஊழினை முறுக்கிட வேண்டும் உள்ளொளி பெருக்கிட வேண்டும் உம்மாவியை தர வேண்டும் என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும் உம்மாவியை தர வேண்டும் என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும் பாதை தெரியாத ஆட்டில் போல அலைந்தேன் உலகிலே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. அன்பான இறைமக்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள் கிறிஸ்துவை பற்றுவதே வழி அல்லது கிறிஸ்துவை விசுவாசிப்பதே வழி என்ற அடிப்படையிலே அதை நாம் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக வழி என்று சொல்லுகின்ற பொழுது சாலை, வீதி அல்லது வழிப்பயணம் இவற்றை குறிப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்றோம். அதேபோன்று பொதுப்பட மனிதர்களின் குணத்தையும் அவர்களுடைய மனநிலையையும் நடத்தையையும் பயன்படுத்துவதற்கு இந்த வழி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். எரேமியா 10:23 ஒருமையிலும் தானியேல் 5:23 பன்மையிலும் அதை நாம் பயன்படுத்துகின்றோம். குறிப்பாக கிறிஸ்துவை பற்றும் வழி என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது இது கடவுளின் வழியை குறிக்கிறது, அவரது நோக்கத்தை குறிக்கிறது. கடவுளின் வழி எப்பொழுதுமே நல்லது, எப்பொழுதுமே நன்மையை தருவது, எப்பொழுதும் நேர்மையை நமக்கு கற்றுத்தருவது, நீதியை நமக்கு கற்றுத்தருவது, உண்மை உள்ளது என்ற இத்தனை பண்புகளை அதிலே நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கு நிறைய திருமறை பகுதிகள் சான்றுகளாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். அந்த அடிப்படையிலே கிறிஸ்துவை பற்றுவதே வழி என்பது கடவுளிடம் செல்வதற்கான வழியை அது நமக்கு குறிக்கிறது. இது எளிதான வழி அல்ல, அல்லது சீக்கிரத்திலே செல்வதற்கான குறுக்கு வழி அல்ல. மாறாக பாடுகள் நிறைந்த வழி, அதே நேரத்திலே துன்பங்களையும் துன்பங்களின் உச்சநிலைக்கு செல்லுகின்ற சாவையும்
குறிக்கின்ற வழியாகவும் இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பானது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு 2 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. 3 திருமறை பகுதிகள். அதில் பழைய ஏற்பாட்டு பகுதி, இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பகுதி. இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் ஊடாக வெட்டாந்தரையிலே நடந்து செல்வதற்கு முன்பு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வை இது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இதில் குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு வழிய நேராக அவர்கள் வழி நடத்தப்படுகின்ற ஒரு சூழலை இது சுட்டிக்காட்டுகிறது. அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகின்றார்கள். பார்வோனின் சேனை அவர்களை பின்பற்றுகிறது. அவர்கள் அச்சமும் திகிலும் அவர்களை மேற்கொள்ளுகிறது. இந்த சூழ்நிலையிலே அவர்கள் கூக்குரல் எழுப்புகின்றார்கள். மோசேயை பார்த்து அவர்கள் பேசுகின்றார்கள். வசனம் 11 பார்க்கிறோம். எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றார், நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே, எங்களை விட்டுவிடும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே வாழ்க்கையிலே பல நேரங்களிலே துன்பங்கள், அச்சங்கள், பல நேரங்களிலே வாழ்வதற்கு வழியின்றி திகைக்கின்ற சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட கோபமும் அதே நேரத்திலே அச்சமும் எழுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இறைமக்கள் இந்த நேரத்திலே தான் மிக சிறப்பான வழியை அவர்களுக்கு போதிக்கின்றார்கள். அதில் மோசே சொல்லுகின்றார் 13வது வாக்கியத்திலே, மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆகவே மக்கள் மத்தியிலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழுகின்ற சூழ்நிலையிலே இறைவனுடைய பிரதிநிதிகளாக மக்களை வழிநடத்துகின்றவர்கள் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியையும் அதே நேரத்திலே அவர்களுக்கு தைரியத்தையும் எடுத்துக்காட்ட நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த அடிப்படையிலே அவர் சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், கடவுளுடைய விடுதலை செயலை பாருங்கள். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த ஒரு உறுதியை குறிப்பாக மக்களுக்கு நாம் எப்பொழுதுமே கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு கொரோனா தொற்று அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு புறத்திலே அச்சமும் பீதியும் மக்களை அதிகமாக படுத்துகின்ற சூழ்நிலையிலே நாம் மக்களை ஆற்றவும் அவர்களுடைய அச்சத்தை போக்கவும் அவர்களுக்கு துணையாய் இருக்கவும் அதே நேரத்திலே கடவுள் உங்களுக்கு விடுதலை செயலை செய்வார் என்ற நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கவும் அழைக்கப்படுகின்றோம். அதோடு மட்டுமல்ல, இங்கே மோசே சொல்லுகின்றார், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். ஆகவே அன்பான இறைமக்களே, ஆண்டவர் நமக்காக போரிடுகின்றவராக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கையை அதிகமாக வளர்த்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருத்தல் என்பது
நம்மை ஆண்டவருக்குரிய சிந்தனைகளிலும் ஜெபத்திலும் ஆண்டவரை நம்புகின்ற காரியங்களிலும் அதிகமாக நம்மை இணைத்துக் கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த காலங்களிலே அமைதியாக ஜெபத்திலே உறுதியாக நாம் தரித்திருக்கவும் ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கவும் கடவுள் நிச்சயமாக இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாப்பார், நம்மை விடுவிப்பார், நமக்கு உதவி செய்வார் என்ற உறுதியான மனநிலையையும் நாம் பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் வழி நெடுகிலும் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் அவர்களுக்காக கொடுக்கின்றார். ஆகவே பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு துணையாயிருந்து அவர்களை வழி நடத்தியது என்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, அந்த அடிப்படையிலே நம்முடைய வழி பயணத்திலே நமக்கு எது தேவை என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். ஆகவே பகலின் வெயிலின் தாக்கத்திற்கு நம்மை பாதுகாப்பதற்கு மேகஸ்தம்பமாக இருந்து அவர் நமக்கு நிழலை தருகின்றவர். ஆகவே தான் சங்கீதம் 91 நாம் வாசிக்கின்றோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆகவே நிழலாகவும் மறைவாகவும் அதே நேரத்திலே நம்மை வழி நடத்துகின்றவர் கடவுளே என்ற அந்த உறுதியை நம்முடைய இந்த உலக வாழ்க்கை பயணத்திலே நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படையிலே தான் இது நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போன்று குறிப்பாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 16ஆம் அதிகாரம் அந்த பகுதி நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே பிலிப்பு நகரில் பவுல் மற்றும் அந்த சீலா அவர்கள் ஆண்டவருடைய திருப்பணியை செய்ததினாலே அடித்து சிறைச்சாலையிலே இடப்பட்டு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு சூழலை அங்கே சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே இன்றைக்கு அநேக பிரசங்கிமார்கள் சொல்வது போல கிறிஸ்துவின் வழி என்பது ஏதோ அது அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்கின்ற வழி, அல்லது உயர்வுகளையும் புகழ்ச்சியையும் கொடுக்கின்ற வழி, அதிலே துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை என்று இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக பவுல் அப்போஸ்தலன் மிக சிறப்பாக சுட்டிக்காட்டுகின்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்பட வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் வழி என்பது அது துன்பங்களினூடே வாழ்வை அடைகின்ற வழி, துன்பங்களினூடே ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற வழி. ஆகவே இந்த உலக வாழ்வு தற்காலிகமான வாழ்வு, இந்த உலக வாழ்விலிருந்து நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான வழி ஆண்டவருடைய வழி என்பதை அவர்கள் அதிகமாக அறிந்திருந்தார்கள். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாக எண்ணுகின்றேன் என்று மிக அருமையாக சுட்டிக்காட்டுகின்றார். அதே போன்று ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, பவுல் அப்போஸ்தலனுடைய இறையியல் சிந்தனைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்பது மிக மிக சிறப்பானது. ஆண்டவருக்காக சாவையும் நான் ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டேன் என்ற அந்த உறுதிப்பாட்டை பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம்.
ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, அந்த அடிப்படையிலே இங்கே அவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டு சிறைச்சாலையிலே அவர்கள் கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டு அவர்கள் தொங்கவிடப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கின்றார் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே அவர்கள் இந்த துன்பங்களை கண்டு துவண்டு போகவில்லை. மாறாக அவர்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று 25வது வசனம் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகிறது. என்ன, நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆண்டவரை பாடி, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை மகிமைப்படுத்தி இறைவேண்டல் செய்கின்ற ஒரு வாழ்வு. ஆகவே நாம் இப்படி செய்கின்ற பொழுது, ஒருவேளை மற்றவர்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவரை நம்மிலே அவர்களால் கண்டு கொள்ள முடியும். ஆகவே இதுதான் உண்மையுள்ள ஒரு சாட்சி என்பதை பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துன்பங்கள் வருகின்ற பொழுது கவலைப்பட்டு ஒன்றுமே முடியாது என்ற நிலையிலே விழுந்து போகிறவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள். துன்பங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளவும், ஆண்டவரிடம் நெருங்கி ஆண்டவரை துதிப்பதிலும் அவரை புகழ்ந்து பாடுவதிலும் நம்மை இணைத்துக் கொள்கின்ற பொழுது உண்மையிலேயே அது மிக சிறப்பான ஒரு சாட்சியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அதை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். அதில் குறிப்பாக அவர்கள் பாடி ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது அவர்கள் கட்டுகள் அவிழ்ந்து சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே தான் சிறைச்சாலைக்காரன் பயந்து, ஒருவேளை கைதிகள் எல்லாரும் தப்புவித்திருப்பார்கள் என்று எண்ணி அவன் தன்னை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கின்ற சூழ்நிலையிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், உனக்கு தீங்கு ஒன்றும் நீ வருவித்துக் கொள்ளாதே, நாங்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் சிறைச்சாலைக்காரன் பவுல் அவர்களை பார்த்து கேட்கின்றார், மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பற்றும் வழி என்பது அது மீட்பின் வழி. அதை நாம் உணர்ந்து கொள்வதில் மிக சிறப்பானது. ஆகவே இந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டது போல, இன்றைக்கு இந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கேட்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதை தான் உண்மையிலேயே ஒரு மிக சிறப்பான வழியாக நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த சூழ்நிலையிலே தான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு சொல்லுகின்றார், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார். ஆகவே மீட்பை பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன என்பதற்கான ஒரு தெளிவான பதிலை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சுட்டி காட்டுகின்றார். அந்த பதில் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்பதே அந்த பதில். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது நீரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், உன் வீட்டாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு தெளிவை அங்கே அவர் சுட்டி காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எப்பொழுதுமே துன்பங்கள் வழியாகவும் பாடுகள் வழியாகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சியை வருவிக்கின்ற பொழுது உண்மையிலேயே அதுவே அநேகருக்கு ஒரு மீட்பின் வழியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்தது நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். குறிப்பாக ஆண்டவர் சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள் இவை.
சீடர்கள் துயரத்திலும் கலக்கத்திலும் வேதனையிலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே இந்த பாடுகள் வருகிறது என்பதினாலே நீங்கள் உள்ளம் சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். கடவுள் மீது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வையுங்கள், என் மீதும் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு மிக தெளிவாக பேசுகின்றதை பார்க்கின்றோம். அதோடு கூட 6வது வசனத்திலே சொல்லுகின்றார், இயேசு அவர்களிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த வழியாகிய ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பு. ஒரு இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் அதனுடைய டெஸ்டினேஷன் அதை நாம் சரியாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அது தெரியாமல் நம்மால் செல்ல முடியாது. அந்த அடிப்படையிலே அந்த இடத்திற்கு செல்வதற்கு பல வழிகள் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்திலே அந்த வழியை நாம் சிறப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மையிலேயே அதற்கு யாராவது ஒருவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்பவர் தான் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் வழிக்கு துணையாகவும் நல்லவராகவும் வல்லவராகவும் நீதியையும் நேர்மையையும் நமக்கு கற்றுத்தருகின்றவராகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ளுதல் நல்லது. ஒருமுறை ஒரு இடத்திற்கு செல்வதற்காக நான் ஒரு ஆலயத்திற்குள் சென்றேன். அந்த இடம் தெரியாததினாலே அங்கே ஆயரையோ அல்லது ஆலய பணியாளரையோ கேட்கலாம் என்று சென்றேன். அங்கே ஆயர் இல்லை. ஆலய பணியாளரை அழைத்து, இந்த விலாசம் உங்களுக்கு தெரியுமா, இந்த நபரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு நன்றாக தெரியும் ஐயா, நீங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், நான் உங்களை அழைத்து செல்லுகின்றேன் என்று சொன்னார். அதே போன்றுதான் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அவரை பின்தொடர்ந்து செல்லுகின்ற பொழுது அவர் சரியான இடத்திற்கு அந்த நபரிடம் என்னை அழைத்து சென்றார். அதே போன்றுதான் இந்த மீட்பின் வழியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிதாவிடத்திலே நாம் சேருவதற்கு நம்மை அழைத்து செல்லுகின்றவர் ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருவரே. அவரை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற பொழுது அவர் செல்லுகின்ற வழியை பின்பற்றி நாமும் செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த இடத்திற்கு நம்மால் போய் சேர முடியும். ஆகவே இங்கே தோமா ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற ஒரு கேள்வி, அதாவது வழியை எங்களுக்கு தெரியாது என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும்? நீர் எங்கே போறீங்க அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது நீர் போகிற இடத்திற்கு வழியை எங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு நியாயமான ஒரு கேள்வியை இங்கே தோமா அங்கே வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவர் போகின்ற இடம் அதை நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கே ஆண்டவர் செல்லுகின்றார். தந்தையின் இடத்திற்கு செல்லுகின்ற ஒரு வழி, அதை தான் இங்கே மிக சிறப்பாக சுட்டிக்காட்டுகின்றார். அப்போதான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார், இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சுட்டிக்காட்டுகின்றார். நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அப்படி ஒரு சரியான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த டெஸ்டினேஷன், அதாவது நாம் செல்ல வேண்டிய இடத்தை அறிந்திருத்தல் மிக முக்கியம். அதே போன்று இங்கே வாழ்வுக்கான, மீட்புக்கான, அதே நேரத்தில் நித்திய வாழ்வுக்கான வழியை கொண்டிருப்பவர் இயேசு கிறிஸ்துவே. அவரை நாம்
உண்மையாக பின்பற்றுகின்ற பொழுது, அவர் சொல்லும் வழிகளிலே நாம் நடக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் தந்தையை சென்றடைவோம் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த அடிப்படையிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். குறிப்பாக கிறிஸ்துவே நமக்கு வழியாகவும் வாய்மையாகவும் வாழ்வுமாகவும் இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொண்டு அவரை விசுவாசித்து அவர் காட்டும் வழியில் நடக்கின்ற பொழுது நாம் மீட்படைய முடியும், தந்தையை சென்றடைய முடியும். தந்தையோடு இருக்கின்ற அந்த நல்ல வாழ்விலே நாம் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சி பகர முடியும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த அடிப்படையிலே நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நற்பணிகளை செய்வதின் வாயிலாக இந்த உலகத்திலே நம்மால் இயன்ற நீதியையும் நேர்மையும் கடைபிடித்து நடக்கின்றவர்களாக உண்மையான அந்த மீட்பின் வழியை நாம் தெரிந்து அதிலே நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கை கொண்டு தந்தையிடம் செல்வோம் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபையை கடவுள் நமக்கு தந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு ஒரு சிறப்பான கிருபையை தந்து நாம் தந்தையை சென்றடைய வேண்டிய வழியை நமக்கு காட்டி தொடர்ந்து இந்த உலகில் மட்டுமல்லாது இந்த நிறைவாழ்விலும் ஆண்டவரோடும் தந்தையோடும் வாழ்கின்ற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஊரடங்கு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஆலயங்கள் திறக்கப்பட முடியாத ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த ஆன்லைன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆன்லைன் வழியாக உங்களை சந்திப்பதற்கு உதவி செய்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ், திரு பால் டேனியல், திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய ஆலய பணியாளர் திரு அன்பு குணசேகர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த காலங்களிலே நாம் தொடர்ந்து ஆண்டவரை பற்றும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். ஆகவே இந்த காலங்கள் உண்மையிலேயே நமக்கு ஒரு உபத்திரவத்தின் காலங்கள் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் ஜெபத்திலே உறுதியோடு தரித்திருப்போம். என ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிக்கின்ற ஆண்டவர். ஆகவே ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கூடுமானவரை ஆண்டவருக்கு சாட்சி பகர்வோம். இந்த சாட்சி பகர்கின்ற வாழ்வில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை நாம் காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வாரம் பிறந்த நாள் காணும் அன்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கடவுளின் அன்பும் ஆசீர்வாதமும் அவர்களோடு இருப்பதாக. இப்பொழுது அவர்கள் பெயர்களை நான் வாசிக்கிறேன். பிறந்த நாள் காணும் அன்பர்கள்: கடந்த வாரம் 4ஆம் தேதி விடப்பட்ட பெயர் திரு கே மோகன்ராஜ். இந்த வாரம் 10ஆம் தேதி 10th மே திருமதி PN உஷா குமாரி ஜார்ஜ், திருமதி J கிளாடிஸ் எஸ்தர் ஜோதி டேவிட், திருமதி மெர்சி ஜெயக்குமார், திருமதி ஸ்டெஃபி ஜாஸ்மின் ராஜேஷ், திரு டி ஷெல்டன், ரெவரண்ட் டி மோகன்ராஜ். 11th மே திரு இ செகி, செல்வி சி பிரிசிலா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி சார்ல்ஸ். 12th மே திருமதி செல்வராணி ஆல்பர்ட், செல்வன் ஜே பிரவீன், சன் ஆஃப் மிஸ்டர் PH ஜெயச்சந்திரன், திரு வி ஆசரியா. 13th மே செல்வன் P ஜெசன் அப்ரஹாம், சன் ஆஃப் மிஸ்டர் வி பாண்டியன்,
Selvan P. Kevin John Paul, son of Mr. B. Paul Daniel, Thiru G. Selvaraj. 14th May, Tirumadi P. Kanagamma Rajendran, Tirumadi Esther Suresh Kumar, Tirumadi Vasanthi Karunagaran. 15th May, Tirumadi Tara Roslyn Manikam, Tirumadi Chandra Lawrence. 16th May, Tirumadi J. Jaslina Jnanarani Bhaskar David, Tirumadi Nirmala Wilson. திருமண நாள் காணும் தம்பதிகள் 10th May, திரு டி. ஜெப ஞானாயுதம், திருமதி ஜூலியட் கிறிஸ்டெல்லா. 13th May, திரு சாம்சன் ஆப்ரகாம் ராஜ்குமார், திருமதி கே. ஷிபா. 15th May, திரு ஆர். ஸ்டாலின், திருமதி பிரேமலதா, திரு பி. விமலன் விஜயகுமார், திருமதி டபிள்யூ. வனிதா, திரு ஆர். ஜி. சுதர் சிங், திருமதி வி. ஜான்சி. இந்த வாரம் பிறந்த நாள் காணும் அன்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் சிறப்பான வழிநடத்துதலும் அவர்களோடு இருப்பதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த COVID-19 பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கின்ற இந்த நிலையிலே இம்மட்டுமாக எங்களுக்கு நீர் துணையாயிருந்து, எங்களுக்கு போதுமானவராயிருந்து, அரணும் கோட்டையும் பலனுமாயிருந்து எங்களை சிறப்பாக வழி நடத்துகின்ற உம்முடைய அன்புள்ள தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். குறிப்பாக இந்த காலங்களிலே நாங்கள் உமக்குரிய நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நாங்கள் வளர்ந்து பெருகுவதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய மேலான அருளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய ஆண்டவர், அதே போன்று சீடர்களை வழிநடத்திய ஆண்டவர், தொடர்ந்து உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு திருச்சபையை வழிநடத்திய ஆண்டவர், இப்பொழுதும் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை வழிநடத்துகின்ற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையும் திருச்சபை குடும்பங்களையும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாவலை தந்து, பராமரிப்பை தந்து, தொடர்ந்து அவர்களை நீர் சிறப்பாக வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய விசேஷித்த நன்மைகளினாலே உமது பிள்ளைகளை நிரப்பும். இந்த காலங்களில் ஆண்டவரே துணையாயிருந்து எல்லா தீங்குக்கும் நோய்க்கும் எங்களை விடுவித்து காத்து, எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே நிறுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். அதே போன்று ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை காணொலியிலே ஒளிபரப்புவதற்கு எங்களுக்கு துணையாயிருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரர்கள் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ், திரு பால் டேனியல், திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களையும் அன்பு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷித்த கிருபை ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு இருந்து அவர்களை தொடர்ந்து காக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அதே போன்று எங்கள் திருச்சபையின் செயலர் பொருளர் நிர்வாக குழு அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக அனைத்து ஐக்கிய குழுக்களுக்காகவும் ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற மூத்த அங்கத்தினர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பலவீனங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து அவர்களை பலப்படுத்தி காக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக எங்கள் ஆலய பணியாளர்
திரு அன்பு குணசேகர் அவர்களுக்காக, உஷாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்கு துணையாயிருக்கட்டும். இந்த காலங்களிலே உமது பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே இந்த சமுதாயத்தின் மீது அன்பு கொண்டு வாழ, துன்பங்களிலும் துயரங்களிலும் இருக்கின்ற மக்களுடைய துயரங்களை துடைப்பதற்கு எங்களை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட திருப்பணிகளை செய்வதன் மூலமாக உம்முடைய வழியை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதும் உமக்கு சான்று பகர நீர் பலன் தரும்படியாக ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபையுள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கோவிட் காலங்களுக்கு ஒரு முடிவை நீர் தந்து சீக்கிரத்திலே ஆண்டவரே இந்த காலங்களிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆலயங்கள் திறக்கப்படவும், மக்கள் வந்து இங்கே உம்மை வழிபடவும் நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதிலே உம்முடைய பேரர்களையும் உம்முடைய ஒத்தாசையும் தாரும். அதே போன்று ஆண்டவரே, மக்கள் ஒரு தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக, ஒரு சிறப்பான வழியை தங்களுக்கு என்று தெரிந்து கொண்டவர்களாக, ஒரு புது வாழ்விலே இந்த ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி அள்ளும். ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்புள்ள கரங்களில் படைக்கிறோம். அதே போன்று இந்த காணொளியை கண்டு கொண்டு இருக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும், அனைத்து விசுவாச பெருமக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். எங்களால் இயன்ற மட்டிலும் உம்முடைய அன்புக்கு சாட்சி பகர நீர் எங்களுக்கு உதவி செய்தாலும், எங்களுடைய சுய இச்சைகளினாலும் அதே நேரத்தில் சுய நலன்களினாலும் உம்முடைய அன்புக்கு கலங்கத்தை நாங்கள் விளைவிக்காதபடி அல்லது சாட்சியற்ற வாழ்வை நாங்கள் வாழாதபடிக்கு எங்களுக்கு நீர் ஆண்டவரே தூய ஆவியானவரின் கிருபையை தந்து உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தள்ளும். கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சிறப்பாக நம்முடைய திருச்சபையோடும் விசுவாச பெருமக்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இருக்கிற இடங்களிலே தைரியமாய் இருந்து ஆண்டவருடைய திருப்பெயருக்கு சாட்சி பகர கர்த்தர் உங்களுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். It's your birthday.